ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் மலைக்கு வந்திருக்கோம். ஐயர் மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர், குளித்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த மலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். பட் இன்றைக்கி ட்ரெக்கிங் போக போகிறது கிடையாது. இங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து புதுசாக ரோப் கார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக ரோப் கார் வருதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மலை வந்து இதுதான். என்ன காரணம் அப்படின்னா இந்த மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும் ஹைட்டு. பட்டு அதில் வந்து நிறைய ட்ரையல் பார்த்தாங்க, அது இழுக்க மாட்டேங்குது, காற்றடிச்சா போக மாட்டேங்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி இப்போ ரோப் கார் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா கௌஷிகன், மணிமாமா, நாங்கள் 3 பேர் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வர்றப்ப உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நாங்களே சும்மா தான் வந்திருக்கோம். என்னடா இப்படி போஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்களே ட்ரையல் பார்க்க தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மலையை ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு போடுவோம். गाइस, இந்த மலையை பற்றி நல்லா தெரிஞ்சவர் எங்ககிட்ட ஒரே ஒருத்தர் இருக்காரு. யாருங்க? அவர் தான் ஐயோ 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 ஏத்துறா ரெட்டியாக இருக்கானுங்க பாருங்க. அவெல்லாம் பாருண்டா. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தலைவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கைஸ், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் மோகன். என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்குது, அதான் பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்குளம் தான் இருக்கும். நான் ஐயர் மலையோட ஃபுல் வியூ வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த டாப்புக்கு போகணும். பட் இந்த வாட்டி நடந்து போகல. அங்கே குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் படிக்கட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 1100 படிக்கட்டுகள் வழியாக நம்ம மேலே ஏறி போகலாம். பட் பயங்கரமான ஸ்டீப்பாக இருக்கும். ஒரு வாட்டி ஏறி இறங்கினோம்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் ஆக்டிவேட் ஆயிரும். தண்ணி நல்லா இருக்குது, பட் ரொம்ப அழுக்காக இருக்குது. பக்தர்கள் கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலை ஏறலாம். பெரிய தெப்பக்குளங்க, ஆனால் பராமரிப்பு இல்லாமல். இதுதான் ஆக்சுவலாக கோயிலோட என்ட்ரன்ஸ். கைஸ், எப்போவுமே இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பயங்கரமான விசேஷமாக இருந்துச்சு. அதனால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த ரோப் காரும் கூட தான். ஸோ அந்த ரோப் காருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் மேலே போகிறதுக்கு, மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு 50 ருபீஸ். டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 9 to 1, அப்புறம் மதியம் 1:30 to 4 வரைக்கும் மட்டும்தான். இந்த ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸே வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா தடுமாறிட்டாங்க. இவ்வளோ கூட்டம் வரவும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 3 hours நாங்கள் வெயிட் பண்ணி மேலே ஏறுறதுக்காக ஒரு வெயிட்டிங் ரூம் ஃபுல்லாக வெயிட் பண்ண, ஒரு 100 பேர்கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி உள்ளே எல்லாத்தையும் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரோப் காரில் போகிறதுக்கு எங்களோட ஸ்லாட் கிடச்சிது. சொல்கிறா பக்குன்னு இருக்கா, நல்லா இருக்கா? ஐயோ கைஸ், ஃபஸ்ட்டு பெட்டி ஐயோ ஏற்றிட்டாங்களே. கைஸ், கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஆயிருக்கு நாங்கள் இதில் ஏறுறதுக்கு. இவ்வளோ பெரிய க்ரௌடை இன்றைக்கி தான் பார்க்குறோன்னு இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நாளையிலேருந்து இந்த கோயில் கொஞ்சம் விசேஷமாக மாறுது. சோமவாரம்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த ஃபஸ்ட்டு மணியோட ரியாக்ஷனை பார்ப்போம். இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. அந்த ஒரு கல் பாருங்கள் தனியாக நிற்கும். இந்த கோயிலை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது ரோப் காரை தான். ஸோ நமக்கு பின்னாடி 3 பெட்டி வருது. மணியெல்லாம் கதர்வான்னு பார்த்தேன், ஜாலியாக வரானே. ஐயோ, இப்போதான் ஏறுது. கைஸ், இது ஒரே ஒரு விஷயந்தான். அங்கே பாருங்கள், அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. நம்ம அழகாக சல்லுன்னு லிஃப்ட்டில் போகிற மாதிரி போகிறோம். பட் நடந்து வந்தாலும் 1 மணி நேரம் தான். நீங்கள் வெயிட் பண்ணி இப்படி வரந்தாலும் ஆமாம். இருங்க, மணியே பேசுவார். ஆனால் தள்ளி உட்கார அதை கவுந்தர போது பின்னாடி போ.
இதுவே கவராது என்று நான் ஒன்று இந்த பெட்டியில் ஏற்றுனதே தப்பு. ஓவர் வெயிட்டு உள்ள இருக்கிறோம். இது கூட இல்லை, நார்மல் வெயிட் தான். ஏண்டா இப்போ குரங்குக்கே நம்ம தான்டா குரங்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த விதமான இப்போதான் என்ன சொல்கிறது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. வேறுங்க ஐயோ, அங்கிட்ட ஒரு 4 பேர் கீழே போயிட்டாங்க. வா வா வா, ஒரு சூப்பரான எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இதில் யார் பயன்படுறாங்கன்னா, இந்த நிறைய பேர் பார்த்தேன் ஹேண்டிகேப்ஸ் எல்லாம் இப்போ அழகாக மேலே போகிறாங்க. முதல்ல அவங்களால மேலே போகவே முடியாது. செங்குத்தான மலை பழனியோட, அதனால தான் இது இவ்வளோ ரிஸ்க்காக இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நிறைய ட்ரையல் போயிருக்கு. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நியூஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நின்றுச்சு இந்த ரோப் கார், எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். வந்துட்டோம் கிட்டத்தட்ட. அந்த இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. மாமா பாருங்க, இந்த பயம் இருக்கட்டும். ஆனா எதுவுமே பெருசா தெரியல. திறந்து விடு தலைவா. வெயிட் வெயிட் வெயிட், இட் வில் ஸ்டாப். இறங்கிக்கோங்க. நாங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களோ இல்லையோ அவ்வளோ குரங்குகள் இருந்துச்சு. அந்த குரங்குகிட்ட இருந்து சாமிக்கு பூஜை பண்ண கொண்டு போன அந்த தேங்காய் பழத்தையெல்லாம் காப்பாற்றுறதே எல்லாத்தோட பெரும்பாடாக இருந்துச்சு. இது அவ்வளோ பழமையான ஒரு கோவில். இதுக்கு வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் அப்படியே மருவி ஐயர் மலையாக மாறிடுச்சு. நம்ம இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, இங்கே உள்ள மண்டபங்கள், இந்த கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்குது. பட் இனிமேல் சரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில். சங்க காலத்து கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட செவுத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கல்வெட்டுலாம் நிறையா பார்க்க முடியும். ஆனால் என்ன ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அது மேலேயே காரையெல்லாம் பூசி சரி பண்ணியிருக்காங்க. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இவ்வளோ அசால்ட்டாக எல்லாமே நடக்குது. பழைய காலத்தில் இருந்தாங்களாடா, அவங்களாம் இப்படி தான் கல்லையே இப்படி வெட்டி இப்படி எழுதி வச்சுட்டு போவாங்க. இப்போ நீ படிக்கிறீல்ல, அதுக்காக. வரலாறு முக்கியம் அமைச்சரே. இது பழங்காலத்து கோவில், பட்டு அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லை, குரங்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. குரங்கு இருக்குடா, கம்மா நான் சொல்கிறேன். மேலே இருக்க சாமி பார்த்திங்கன்னா ரத்னகிரீஸ்வரர். நெக்ஸ்ட்டு சாமிலாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் கீழே இறங்கலாம் அப்படின்னு வரப்போ இந்த இடத்துல எப்போவுமே கூட்டம் கம்மியாக இருக்குது. மலை மேலே ஏறுறதுக்கு தான் அவ்வளோ பெரிய க்யூ இருக்குது. பட் கீழே போகிறதுக்கு அவ்வளோவா இல்லை, டக்குன்னு சீக்கிரமாக போயிடலாம். ஏன்னா பேட்சாக எல்லாருமே கீழே போயிடுறாங்க உடனே.
அதே மாதிரி 50 ருபீஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வந்து ரோப் காருக்கு வந்துட்டோம். ஐயோ பின்னாடி பார்த்தா பயமாக இருக்குது. ஐயோ அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பழனி படிக்கட்டு கூட பரவாயில்ல. சும்மா உயிர் பயம்னா என்னங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். இறக்கடா கொஸ்கன் எப்படி அப்படியே தெரியுது. இதோட இந்த ரோப் காரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேரா 4 பெட்டி, மொத்தமே 8 பேர் தான். 8 பேர் கீழே இறங்கலாம், 8 பேர் மேலே வரலாம், அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. ஏன் அப்படின்னா இந்த மலை செங்குத்தாக இருக்கிறதுனால அவ்வளோ வெயிட் மேலே இழுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னமோ வேண்டாம்டா. வந்துட்டோம் இந்த ஒரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா 160 கிலோ தான் மேக்ஸிமம் வெயிட். ஸோ இந்த மலையில் ஏறவும் 5 மினிட்ஸ் தான், இறங்கவும் 5 மினிட்ஸ் தான் அதிகபட்ச டைம். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கார் பார்க்கிங் போயிடலாம். ஸோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பயம் இல்லாமல் மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye bye from Mohan. Bye.